வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. அதே டெய்லர் அதே வாடகை எபிசோட் நம்பர் 28 வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. எங்க ஷூட் பண்ணிருக்காங்கன்னா கிண்டி டு பூந்தமல்லி. அதே டெய்லர் அதே வாடகை எபிசோட்ல மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, 28 38. ஏன்னா எத்தனை வாட்டி இந்த மனுஷன் வெளியில வந்திருக்கிறாருன்றதை நான் சரியா கால்குலேட் பண்ண பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து காப்பி அடிக்கிறவரா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் விஜய் இருக்கிறார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சினிமா படத்தை எடுத்தா கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு தான் விஜய் சாருக்கு ஆக்சுவலா வாழ்க்கை கொடுத்தவர்னே சொல்லலாம். என்னதான் தமிழ் படங்கள் வந்து அவர் வச்சு நிறைய பேர் எடுத்திருந்தாலும் மகேஷ் பாபுன்ற கேரக்டரை இமிடேட் பண்ணாம இருந்திருந்தா விஜய் சார் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகி இருப்பாரானா சத்தியமா கிடையாது. இதை வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்க, இந்த பாக்குற ஆடியன்ஸ் நீங்களும் ஏத்துப்பீங்க. சினிமாலேயே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கையும் மகேஷ் பாபுவையும் காப்பி இருந்தவர் சினிமாவை விட்டுட்டு அரசியல் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பவன் கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி அடிச்சுட்டு பவன் கல்யாண் சைக்கிள் ஓட்டின மாதிரி ஓட்டினாரு, முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்ண மாதிரி ப்ரே பண்ணாரு, குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சினாரு. ஸோ எல்லாத்தையும் பவன் கல்யாணம் பார்த்து காப்பி இருந்தாரு. எது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். சிஎம் ஆன பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்ல அப்படியே சிஎம் என்ன பண்ணியிருந்தாரோ முன்னாள் சிஎம் அதே வந்து பாத்தீங்கன்னா விஜய் நேற்று பண்ணியிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் பெரியவரை ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிறுசு ஒன்று மாட்டிருக்கு. அதாவது நம்முடைய சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருக்காரு. ஸோ பெரிய ரோஸ்ட்டுக்கு முன்னாடி சிறிய ரோஸ்ட்லேருந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. அதாவது கண்ட நாயெல்லாம் அறிவுரை சொல்லோண்டா எங்கடா கேட்குறியாடா அப்படின்னு ஒரு பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குங்க. நான் இவரை சொல்லலை, அது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி. இப்போ அந்த பழமொழிக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடிஆர் நிர்மல் குமார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவரை நான் அப்படி குறிப்பிட்டு சொல்ல, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். சிடிஆர் நிர்மல் குமார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் சொல்ற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. அதான் என்ன மாதிரி அட்வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கரியர் கைடன்ஸ்ல அவர் கொடுத்த அட்வைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் சிடிஆர் நிர்மல் குமார் யாருன்னா இப்போ வந்து அமைச்சரா இருக்காரு. இப்ப இந்த அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாருப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா ஹேர்டில்ஸை தாண்டுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஹேர்டில்ஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது ஒரு பார் மாதிரி இருக்கும், அதை தாண்டி ஓடணும். அதை விட வேகமாக கட்சியை தாண்டக்கூடிய ஒரு நபர், அதாவது இருக்கிற போஸ்டிங்ல இருந்தே வேற ஒரு கட்சிக்கு மாறுறோம் பாடுறா செவ்வாழை அப்படின்ற மாதிரி இந்த சிடிஆர் நிர்மல் குமார் மாறாத கட்சியே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா கட்சிக்கும் போய் ஒரு வாட்டி துண்டை போட்டுட்டு வந்த இந்த மனுஷன் கரியர் கைடன்ஸை பத்தி பேசுறாரு. அதுவும் இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இவரு சின்னதா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மினி காக்கி டவுசர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த RSS குரூப்ல இருந்து அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு ஆள் தான் சிடிஆர் நிர்மல் குமார். நம்மளுடைய தலை விதி தலை எழுத்து இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆகியிருக்காரு. வேற வழி இல்லை, இவர் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் உட்கார்ந்து இருக்க எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறார். இப்போ பொதுவா உங்களுக்கே தெரியும் எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இவர் பேசுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்டை எதிர்த்து மாணவர்கள் போராடி, அதுவும் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி ஒன்றிய அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ண வைக்கிற அளவுக்கு இளைஞர்களின் போராட்டம் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. எங்க டெல்லியில அது வந்து பாத்தீங்கன்னா பேன் நீட்டு கிடையாது, ஃபேர் நீட்டு. அவங்க டெல்லியில இருக்கிற மாணவர்கள் எதுக்காக போறாங்கன்னா நீட்டு நீங்க நத்தினா கூட பரவாயில்ல, ஃபேரா நடத்துங்க, இது என்ன கொஸ்டின் பேப்பர்லாம் லீக்கேஜ் ஆகிக்கிட்டு அப்ப இது ஒரு பட்சமா போகுது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க நடத்தினாங்க. பட் தமிழ்நாட்டுல நம்ம எப்பவுமே கேட்டு இருக்கிறது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், பேன் நீட். அதாவது எங்களுக்கு நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே நீ கேன்சல் பண்ணி ரத்து செய், எங்களுக்கு பழைய சிஸ்டமை எடுத்துட்டு வா, அதாவது 12வது மார்க்ல யார் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸை நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நம்முடைய சிடிஆர் நிர்மல் குமார் ரொம்ப அறிவாளியா, அதாவது சில பேருக்கு எப்படி தோணும்னா மண்டையில மசாலாவே இல்லைனாலும் என்கிட்ட இருக்கிற மசாலாலாம் ஆச்சி மசாலாவோட பெரிய மசாலாடா அப்படின்ற சில கேரக்டர்ஸ் இருக்கும்.
தன்னை வந்து பெரிய மேதாவி, அப்படி அறிவாளி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இவர் என்ன பேசுறாருன்னா, அந்த மாணவர்களுக்கு கரியர் கைடன்ஸ்ல, ஏன் எல்லாருமே நீட்டு பின்னாடியே ஏன் போயின்னு இருக்கீங்க? அதாவது இது எங்கேருந்து வருதுன்னா, ஃபர்ஸ்ட் விஜயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில வந்து பேசியிருந்தார். நீட்டு தான் ஒரு படிப்பா, நீட்டு பின்னாடியே எல்லாருமே நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதே சித்தாந்தத்தை வந்து இவர் ஃபாலோ பண்றாரு. நீட்டுக்கு பின்னாடியே போறீங்களே, இங்க வந்து இல்லாத வேலை வாய்ப்பா, why are you going at the back of need? கார்பெண்டர் வேலைங்க, பிளம்பர் வேலைங்க. ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டா அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இப்பெல்லாம் 1 வாரம் ஆகுதுங்க. ஒரு பிளம்பரை கூப்பிட்டா அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுது. ஏன் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதா ப்ரொஃபைலா கன்சிடர் பண்ண மாட்டோம்? அந்த வேலைகள் எல்லாம் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம்? நீட்டு பின்னாடியே ஏன் போயிட்டு இருக்கோம்? எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல ப்ரொஃபஷன் தான், இன்க்ளூடிங் இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அவங்களுக்கான தேவை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா இன்னைக்கு 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்றது. இது எந்த வழி பின்னாடி வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது முடிவெற்றவன் பையன் முடிதான் வெட்டணும், பானை செய்யறவன் பையன் பானை தான் செய்யணும், செருப்பு தச்சவன் பையன் செருப்பு தான் செய்யணும், தைக்கணும். இது எல்லாமே என்ன சித்தாந்தத்தை உள்வாங்கியதுன்னா, இந்த குலத்தொழில்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இந்த குலத்தொழில் கான்செப்ட்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பா என்ன வேலை செய்யறாரோ, பையா நீயும் அந்த வேலை செய்டா. உன் அப்பா வந்து முடி வெட்டுறானா, நீயும் முடிய வெட்டுடா. இதெல்லாம் வந்து அந்த காலத்து ட்ரெண்டு. இதெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகள் இவ்வளவு வருஷமா உக்காந்து ஆட்சி செய்து உடைத்து எப்படியே உடைச்செறிஞ்சாங்க. ஏன் முடி வெட்டுறவன் பையன் முடிதான் வெட்டணுமா? ஏன் டாக்டர் ஆகக்கூடாதா? ஏன் ஸ்லிப்பர் தைக்கிறவன் பையன் ஸ்லிப்பர் தான் தைக்கணுமா? ஏன் இன்ஜினியர் ஆகக்கூடாதா? அப்படின்னு இவ்வளவு வருடமாக இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள், யாரா வேணாலும் இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இதற்காக குரல் கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை வீட்லயும், அதுவும் ஒரு குடிசையில வாழுற மக்களும் MBBS படிக்கிறாங்க, டாக்டர் ஆகியிருக்காங்க, பெரிய இன்ஜினியர் ஆகியிருக்காங்க, பெரிய IT ஃபீல்டுக்கு போயிருக்காங்கன்னா அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஸ்லிப்பர் தச்சவன் ஸ்லிப்பர் தச்சே இருந்தா இது நடந்திருக்குமா? முடி வெட்டுறவன் முடி வெட்டிக்கினே இருந்தா இது நடந்திருக்குமா? இல்ல எலக்ட்ரிஷியனாவே இருந்தா இது நடந்திருக்குமா? நான் CTR நிர்மல்குமாரை கேட்கிறேன். மாணவர்கள் ஒரு ஸ்டெப் ஹையர் ஆகணும். ஒரு பொருளாதாரத்திலயோ ஒரு சமூக ரீதியிலோ ஒருத்தங்க வந்து வளர்ச்சி அடையணும்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல இருந்து 2வது படிக்கட்டு வச்சு ஆகணும்ல. அந்த படிக்கட்டுக்கு மேல ஏறினா தானே அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியோ சமூக வளர்ச்சியோ இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல இருந்தா நீ ஃபர்ஸ்ட் படிக்கட்டுலயே இரு. 10வது படிக்கட்டுல இருக்கிறவன் 10வது படிக்கட்டுலயே இருக்கட்டும், அவன் கீழே இறங்கக்கூடாது. அப்படின்னா இது என்ன மாதிரி உள்நோக்கம்? இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் ரேஞ்சில் CTR நிர்மல்குமார் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை பேசியிருந்தா கூட நம்ம அதை எடுத்து விவாதமா பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். பட் ஒரு அமைச்சரா உட்காந்துக்கிட்டு ஒரு கரியர் கைடன்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி தீப்பொரிய மாணவர்கள் மத்தியில போறீங்களே, இது நியாயமான்னு நான் கேட்கிறேன். இது என்ன சித்தாந்தத்தை அப்ப நீங்க தூக்கிட்டு உள்ள வரீங்க? அதான் அவரு குறிப்பிட்டு பேசுறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி இருக்கான், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷமா நீட்டு கோச்சிங்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். 4 வருஷமா நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க. 4வது வருஷமா அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நான் பாஸ் பண்ணுவேனா கிளியர் பண்ணுவேனான்னு சந்தேகமா இருக்கு. அப்ப நான் சொன்னேன், நீ ஏன் நீட்டுக்கே ட்ரை பண்ற? நீ லாயருக்கு போ, நீ வேற ப்ரொஃபஷன் மாறி போ, உனக்கு அந்த ஸ்கில் இருக்கு, டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட், இப்ப கிடைக்குமா கிடைக்காது. நல்ல மார்க் எடுத்திருக்கு, நல்ல மார்க் எடுத்து வந்திருக்கு. திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயருக்கு போய் ட்ரை பண்ணு. ஏன்னா நீ நல்லா வந்து படிச்சிருக்க, நல்ல ஒரு உட்காந்து படிக்கிற இது இருக்கு, ஸ்கில் இருக்கு. நீ ஒரு லாயர் ஆனா கண்டிப்பா டாக்குமெண்டேஷன் சிவில் லால நீ நல்லா பண்ணுவ. அதனால நான் ஒரு லாயரா போ, இதை விட பெஸ்டா இருக்கும் உன்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன். நான் இப்ப அவரை கேக்குறேன், ஏன் அந்த பொண்ணு கிட்ட நீ கார்பெண்டர் ஆகுமான்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் அந்த பொண்ணு கிட்ட நீ பிளம்பர் ஆகுமான்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ உங்ககிட்ட கேட்ட அந்த பெண் ஒரு பெரிய இடத்து பெண்ணா இருந்திருக்கலாம். சோ பெரிய இடத்து பெண்ணாக இருந்த காரணத்தினால் நீ ஏமா நீட்ட ட்ரை பண்ற, நீ அட்வொகேட் போமா அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். ஆனா கீழே இருக்கிறவன் கீழே இருக்கணும்னு நினைக்கிற மைண்ட் செட்ல தானே அப்ப நீங்க இருக்கிறீங்க. திருப்பி சொல்றேன், கார்பெண்டர் வேலை செய்யறவங்களையோ பிளம்பர் வேலை செய்யறவங்களையோ யாரும் வந்து குறைச்சி மதிப்பிடல. எல்லாமே ஒரு தொழில் தான், தப்பு கிடையாது. விரும்பி செய்யும் பட்சத்தில் ஒரு விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு வந்து கார்பெண்டர்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அவங்களுக்கு வந்து அதுல ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்க கார்பெண்டர் தொழிலை செய்யறது தப்பே கிடையாது. எஸ்,
அதுவும் அதிக வருமானம் ஈட்டும் ஒரு தொழில் தான். ஏன் பிளம்பர் வேலை, எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல தேவை, எஸ் அஃப்கோர்ஸ் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காம சுத்துறாங்க கூட வச்சுக்கலாம், நல்ல வேலை, நல்லா சம்பாதிக்கிற வேலை. பட் அவர்கள் விருப்பம் பட்டு செய்யும் போது, ஒருத்தன் நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவனை நீ போய் நீ வேற ப்ரொஃபஷனை தேடுறா, நீ கார்பெண்டர் ஆகுறா, நீ பிளம்பர் ஆகுறானா, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் இதே சிடிஆர் நிர்மல்குமாரையோ இல்ல இப்ப தமிழக அமைச்சரவையில் இருக்காங்களா அமைச்சர்மார்கள், எம்எல்ஏமார்கள், எல்லா மார்களையும் எடுத்துப்போம், உங்க வீட்டு பசங்களை கார்பெண்டரோ பிளம்பரோ ஆக்குவீங்களா? ஏங்க நான் தப்பா கேட்டிருந்தா தம்பி தப்புப்பா அப்படின்னு வேணா நீங்க சொல்லிடுங்க. அது என்ன போற போக்குல வேற எவனுக்குன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது ஏற்புடையதான் நான் கேட்குறேன். நம்ம வீட்டு பிள்ளைகளை ஏன் நான் எங்களை கூட விட்டுருங்க, மிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார் உங்க பசங்களை நீங்க ஏன் டாக்டர் அது லொட்டு லொசுக்குன்னு படிக்க வைக்கணும்? கார்பெண்டர் படிக்க வைங்க, நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பிளம்பர் வேலை படிக்க வைங்க, நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அப்படின்னா படிக்க வச்சிருவீங்களான்னு கேட்குறேன். ஏங்க நீங்க அந்த மாணவர்களுக்கு என்ன அறிவுரை பண்ணிருக்கணும்? இப்ப இவர் சொன்னாரு, ஒரு மாணவரோ ஒரு மாணவியோ 4 வருஷமா ட்ரை பண்றாங்க, ஆனா நீட்டை எதிர்கொள்ள முடியல, தோத்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு தாங்க இங்க தமிழ்நாடு பேன் நீட்டுன்னு போராடின்னு இருக்கோம். ஏங்க தமிழ்நாடு எதுக்கு போராடுது? நீ ஏமா 4 வருஷமா ட்ரை பண்ற, உன்னால முடியலமா, வேற ஃபீல்டுக்கு போமான்னு போக கூடாது. அதுக்கு என்ன தடையா இருக்கு? ஏங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? 12வது முச்சியா, 12வதுல ஹையஸ்ட் மார்க் என்ன, அதுபடி கவுன்சிலிங் வச்சு அவங்க மெடிக்கல் சீட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவன் என்ன செய்வான்? அந்த காலத்து மாணவர்கள்லாம் 12வதுல அதிக மார்க் எடுக்கணும், அவனோட கான்செப்ட் அதுதான் இருந்துச்சு. 12வதுல நிறைய மார்க் எடுத்தா நம்மளுக்கு மெடிக்கல் கிடைக்கும், 12வதுல நிறைய மார்க் எடுக்கலன்னா மெடிக்கல் நம்மளுக்கு கிடைக்காது. அவன் ஒரு மைண்ட் செட்ல போட்டு இருப்பான். யாரும் 70% எடுத்தவன் 80% எடுத்தவன்லாம் டாக்டர் ஆகணும்னு அப்ப நினைச்சு பார்க்கல. ஏன்னா அவனுக்கே தெரியும் நம்ம 12th நல்லா படிச்சாதான்டா நம்ம டாக்டர்னு அவனுக்கு தெரியும். 12th நல்லா படிக்காம மார்க் கம்மியா வந்துச்சுன்னா அவன் மைண்ட் அவனே தேத்திப்பான், ஆஹா இந்த ஃபீல்டு நம்மளுக்கு செட் ஆகாதான்னு மைண்டை தேத்தின்னு ரிவர்ஸ் வாங்கிட்டு இருப்பான். பட் நீங்க என்ன பண்றீங்க? நீட்டுன்னு ஒண்ணு உள்ள எடுத்துட்டு இதுக்கு நீங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பணத்தை கொட்டி படிக்கணும். படிக்கிறது ஒண்டி இல்லைங்க. ஏங்க எவ்வளவு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஒரு பேரண்ட்டுக்கு. அது ஏங்க 1 வருஷத்துக்கு இவ்வளவு லட்சம், அவன் 2வது வருஷத்துக்கு போனா 2 வருஷத்துக்கு அவ்வளவு லட்சம். இந்த லட்சங்களை ஏழை மக்கள் போட முடியுமான்றதுதான் கொஸ்டின். பிளஸ் அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 60-50% எடுத்தவெல்லாம் நீட்டை பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிடுறான். இப்ப இது எது தரம் வாய்ந்த கல்வி நீங்க சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? 12வதுல அதிகமா இருக்கு, அதுதாங்க ஏற்புடையது. 12 அப்பதான் அந்த மாணவன் சரி 12வதுக்கு மேல நம்மளால முடியலையா அவன் மாறி போயிடுவான். அவன் அப்புறமா பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிறானோ, பிசிக்ஸ் எடுக்கிறானோ, ஆர்ட்ஸ் எடுக்கிறானோ, காமர்ஸ் எடுக்கிறானோ, தட் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா அவன் மைண்ட் செட் ப்ரிப்பேர் ஆயிடும். இது நம்மளால முடியல, 12வதுல மார்க் கம்மியா எடுத்துட்டோம், அவள்தான் 18 வயசோடய நம்ம திறமை நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம்லாம் இதுக்கு நம்ம வீணா செலவு பண்ண தேவையில்ல, வேற எதுனா டிகிரி எடுத்துன்னு போயிடலாம், வேற வேலை வெட்டியை பார்க்கலான்ற மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துருவான். பட் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆக்கிட்டீங்க நீங்க, இந்த நீட்டை கொண்டு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டீங்க. அப்ப சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, நீங்க அந்த பொண்ணுக்கும் அந்த மாணவருக்கும் எடுத்த கிளாஸை நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றிய அரசுக்கு எடுங்க சார். நீட்டே எங்களுக்கு தேவையில்லை சார், நீட்டை தூக்கி ஓரம் போடுங்க சார். 12வது மார்க் யார் அதிகமா எடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நீங்க கொடுங்க சார், அப்பதான் எங்க மாணவர்கள் வாழ்க்கை கெட்டு போவாது சார் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா. ஏங்க 12வதுல கம்மி மார்க் எடுத்த பிறகு அவங்க பிளம்பருக்கு போனாலும் சரி, கார்பெண்டருக்கு போனாலும் சரி, எஸ் அவங்க ஸ்கில்ஃபுல்லுக்கு அவங்க போய்க்கிறாங்க, தப்பு கிடையாது. பட் ஒரு உச்சத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாணவர்கள் மாணவிகளை நம்ம நினச்சி போகணும். ஏங்க சில பேர்லாம் நான் டாக்டர் ஆகணும்னு வெறியில நீட்டுக்கு பச்சுன்னு இருக்கான். அவனால முடியலன்னும் போது அந்த ஏஜ்ல நினைச்சு பாருங்க. நம்ம கூட இப்போ இந்த மெச்சூரிட்டில நம்ம சொல்லலாம், என்ன டாக்டர் படிப்பு போனா என்ன, வேற படிப்பு படிக்க வேண்டியது தானே, இதுக்கெல்லாமா சூசைட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போகலாம். பட் அவங்க அந்த மெச்சூரிட்டி வயசுல நினைச்சு பாருங்களேன், ஒரு 18, 19, 20 வயசுல நினைச்சு பாருங்க, அவங்க நம்மளுடைய வாழ்க்கையே டாக்டர் தான் நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனா அவங்க நீட்ல ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு இந்த உலகமே இருண்டு போன மாதிரி தான் தெரியும். அந்த உலகத்தை இருண்டு போக வச்சது யாருன்னா நீட்டு, ஒன்றிய அரசு. அதை சிடிஆர் நிர்மல்குமார் கேள்வி கேட்பாருன்னா கேட்க மாட்டாரு. பட் உக்காந்தீங்கன்னு கரியர் கைடன்ஸ் கிளாஸ் ஒண்டி எடுத்துன்னு இருப்பார். என்னத்தை செய்யுது நம்ம சிக்கினி இருக்கிற ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள். இவர் தான் என்ன சொன்னார்னா, ஸ்டாலினை அரசியல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிடணும். ஏங்க பாத்துக்கோங்க, யார் இந்த அறிவாளி ஸ்டாலின் சார், நீங்களாம் யார் அரசியல்ல இருக்கீங்க, நீங்களாம் ரிட்டையர்ட் வாங்கிட்டு போயிடுங்க. எஸ், ஸ்டாலின் ரிட்டையர்ட் வாங்கிட்டு போயிடுவாரு. நீங்க இங்க உட்காந்தீங்கன்னா ஜிங் சாக்னு ஒன்றிய அரசுக்கு ஜிங் சாக் வச்சுக்கிட்டு எல்லாம் குலத்தொழில எடுத்துருவாங்க,
பணக்காரன் தான் பணக்காரனா இருக்கணும். எது டாக்டர் யார் யார் அம்மா அப்பா இருந்தாங்களோ அவங்கலாம் ஃபர்ஸ்ட் யார் யாரா இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களே டாக்டரா இருக்கட்டும், அவங்களே அட்வொகேட்டா இருக்கட்டும், அவங்களே வந்து சிஏ பச்சவங்களா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாமே போ பானை செய்யி, போ ஸ்லிப்பரை தையின்னு சுத்த விடலாம். இதுதானே மிஸ்டர் நிர்மல்குமார். விஜய்லாம் வந்து இதை கண்டிக்கணும். ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறார். போட்டோ ஷூட், அதாவது அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி எபிசோடா எத்தனை இருக்காருங்க. ஏங்க இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் அதை இதெல்லாம் சுத்தி பார்த்துருக்காரு. புது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. கவர்மெண்ட் எஸ்டேட்ல இருந்து அப்படியே நந்தனம் வரைக்கும் வந்துட்டு, நந்தனத்துல ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு, நந்தனத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாலை மார்க்கமா கிண்டி வரைக்கும் வந்து அங்க கத்திப்பாராக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவ்வளோ உயரத்துல போயிட்டு அங்க போயிட்டு ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே திருப்பி போரூர் பூந்தமல்லி வரைக்கும் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே அவர் புரிந்து கொண்டு நம்ம எந்த திட்டத்துக்காக வந்திருக்கோம், அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு அவர் இந்த போட்டோ ஷூட்லாம் பண்ணாருன்னா கூட எங்களுக்கு மன திருப்தியா இருக்கும். ஏங்க அவர் வெளியில வருது அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்தி இல்ல செயலாக்கப்படுத்த வருகிறாரானா கிடையாது. ஏங்க சும்மா வந்து அப்படி கண்ணாடி போட்டுனா அப்படி 2 டே இந்த சைடு 2 ஸ்டில்லேடா அந்த சைடு 2 ஸ்டில்லு அப்படி அந்த ஒரு கூட்டத்தை பார்த்து கை காட்டுது. இதுக்காங்க நம்ம வரோம். ஏன்னா வெறும் ரீல்ஸ் எடுத்து போகிறதாங்க இவங்க வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த போட்டோ ஷூட் எடுத்தாலும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக போட்டுருவானுங்க. இந்த டிவிக்கு வர்ச்சுவல் வாரிசு இருக்கானு பாருங்க, அவர் வந்து மெட்ரோக்கு மேல போய் நின்று பார்த்தாலும் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக, அவர் மெட்ரோ ட்ரெயின்ல டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, அவர் மெட்ரோ ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது அப்படியே ஒரு பாட்டிக்கிட்டயோ ஒரு அண்ணங்கிட்டயோ ஒரு அக்கா கிட்டயோ பேசினாலும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொலைக்காட்சியில் கடைசி முறையாக இருக்கும். ஏன்னா இந்த முதலமைச்சர்கள் எல்லாமே அதை பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் கூட வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ல அவரு டிக்கெட் வாங்கியிருக்காரு, மெட்ரோ ட்ரெயின்ல அவரு பயணம் செஞ்சிருக்காரு. போகும்போது அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஹாய் பாய் டாடா எல்லாமே சொல்லியிருப்பாரு, எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த உயரத்துக்கு போய் பார்த்தாரு பாருங்க, டாப் ஆங்கிள், அந்த டாப் ஆங்கிளுக்கும் போன முதலமைச்சரே போய் பார்த்துட்டாரு. ஸோ எல்லாமே காப்பி கேட் தாங்க. ஏங்க எனக்கு நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் என்ன பண்ணாரோ அதை நான் பண்ணியே ஆவேன். அதான் அந்த சந்திரமுகி கான்செப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சுத்தின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணதை நான் பண்ணி ஆவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்றாரு. பட் மு.க. ஸ்டாலின் ஆச்சு அவர் என்ன பண்றோன்றத தெரிஞ்சு பண்ணாரு. என்னங்க இது மெட்ரோ வாங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் போயின்னு இருக்கு, எவ்வளோ நிதி வந்திருக்கு, நாங்கள் எவ்வளோ பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணோம், இதை எப்போ கட்டி முடிப்பீங்க, என்ன ஏது அது இது லொட்டு லொசுக்கு A to Z தெரியும். அவரு விஜய்க்கு எதுனா தெரியுமான்னு கேளுங்க. ஏங்க இப்போ நேற்று போயிட்டு வந்தாருல்ல, இன்னைக்கு காலைல எழுப்பி விஜய் சார் நேற்று போகணுமே அப்படின்னு கேளுங்களேன். ஆமாம் போகணும், இப்போ என்ன ஃபோட்டோலாம் வந்துருச்சா? இந்த போட்டோ ஷூட்டுக்காயா இவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி மொக்க வாங்கினாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மதுரை கிளை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அப்படியே நறுக்குன்னு கொட்டிச்சு இவரு சொன்னார் பாருங்க, என்ன ஸ்டாலின் சார் சுப்ரீம் கோர்ட் அப்படியே நறுக்குன்னு கொட்டிச்சா அப்படின்னாரு பாருங்க. அந்த மாதிரி நறுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இவர் தலையிலேயே கொட்டி, என்னது 31 பேருக்கும் நீ வந்து கவர்மெண்ட் வேலை தெரியா, யார் வீட்டு நெய்யில யார் ஸ்வீட்டு செய்யறது அதெல்லாம் தர முடியாது, அந்த கருணை அடிப்படை வேலை எல்லாம் இங்க செட் ஆகாது, மேப் ஆகாது, நீங்க வந்து இது மாணவர்களின் உரிமை. ஏங்க அந்த உயர்நீதிமன்றம் மதுரைக்கில எழுதின ஆர்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டம் தெரிஞ்சுதான் எழுதியிருக்காங்க. யாரு அரசாங்கத்தை நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படி தருவீங்க? எஸ் அப்கோர்ஸுங்க. ஏங்க இப்போ நீங்களே சொல்லுங்களேன், எப்படிங்க இவர் கவர்மெண்ட் வேலை தர முடியும் அந்த 31 குடும்பத்துக்கு? என்ன அடிப்படைங்க? ஏங்க இதே வந்து தூத்துக்குடியில வந்து ஏதோ போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்டத்துல வந்து அரசாங்கம் சுட்டு சாவடிச்சிடுச்சு எல்லாம், அந்த குடும்பத்துக்கு நீ தரியா? நான் ஏத்துக்கிறேன். ஏதோ போராட்டம், இப்போ நீட்டுக்காக போராட்டம் பண்றாங்க பாத்தீங்களா, நடக்கல, பட் இருந்தாலும் சும்மா சொல்ல, நீட்டுக்காக மாணவர்கள் போராடினாங்க, ஏதோ அந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்தா வச்சு நான் ஏத்துக்கிறேன். ஏங்க ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இல்ல, ஏங்க அதான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு கவர்மெண்டோட ஃபெயிலியர் இருக்கணும். கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு கூட நீங்க கவர்மெண்ட் வேலை தரலாமான்னா யோசிச்சுதான் தரணும். பட் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அங்க அரசாங்கத்தோட ஃபெயிலியர் இருக்கு. ஏங்க இங்க நீங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? கவர்மெண்ட் அவ்வளவு சொல்லுது, ஏண்டா இந்த கூட்டத்துக்குள்ள வராதீங்க, சிக்கிப்பீங்க, கூட்டம் நிறைய இருக்கு, வராதீங்கனாலும் இல்ல நான் என் விஜய் சாரை பார்த்து தான் ஆவேன்.
அப்படின்ட்டு ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்து போனா யாருன்னா கவர்மெண்ட் வேலை தருவாங்களா நான் கேட்கிறேன். ஏங்க ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து அல்லு அர்ஜுனை பார்க்க க்ரௌடு முந்தி அடிச்சனால இறந்து போயிட்டாங்க. ஒருத்தரோ 2 பேரும் நினைக்கிறேன், சாரி மறந்துட்டேன். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏங்க தேட்டருக்கு வந்திருக்கிறீங்க, அதுவும் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு முண்டி வச்சிருக்கீங்க. அது கூட பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குங்க. அவங்களுக்கு கூட தெரியாம கவர்மெண்ட் வேலை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அல்லு அர்ஜுன் வரப்போறாருன்னு தெரியாது. இப்படி ஒரு இது ஆகும்னா அவங்களுக்கு தெரியாது, அசம்பாவிதம் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க நல்லாவே தெரியும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீணா நின்று இருக்கிறோம், தண்ணி குடிக்காம நின்று இருக்கோம். யாருக்காக நின்னுக்கிறோம்? விஜய் வருவாரு 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 நின்று இருக்கோம். சோ இவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம பண்ணது தப்புடா. ஏன்னா கூட்டம் இவ்வளவு கூடுதே, நம்ம இந்த கூட்டத்தை விட்டு கலைஞ்சு போவோம்டா அப்படின்னு எவனா போனானா போல. அப்ப இது யாரோட தப்பு? உங்க தப்பு தானே. அவங்களுக்கு எப்படி அரசாங்கம் வேலை தரலாம்? ஏங்க அரசாங்க வேலைன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்க ஏங்க ஒரு குடும்பம் 3 தலைமுறைக்கு போராடுதுங்க. சின்ன விஷயம் கிடையாது. இவங்க என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, மதுரைக்கு சாதாரண அரசு பண்ணி தான். என்ன சாதாரண அரசு பண்ணி? ஏங்க ஒரு 2 ஜெனரேஷன் ஆச்சு கஷ்டப்படணும். எடுத்த உடனே ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமானா கிடைக்காது. அவன் கொஞ்சமாச்சு எக்கனாமிக்கலி சோசியலி முன்னேறி அவன் பையனை கொஞ்சமாச்சு தேத்தி படிக்க வச்சு இந்த எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு ஃபாலோ பண்ணாதான் இந்த அரசாங்க வேலைன்ற டோர் லைட்டா வச்சு திறக்கும். ஆனா இங்க எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓடி போய் நீங்க செத்து போவீங்க. அரசாங்கம் ஒரு 10 லட்சம், உங்க விஜய் சார் ஒரு 20 லட்சம், இதுக்கு மேல உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேற கொடுக்கணும். ஏங்க கொஞ்சமாச்சும் அடுக்குமா? கொஞ்சம் நினைச்சுப்பாரு. என்னத்த இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தியாகம் பண்ணாங்களா? என்ன தியாகம் பண்ணாங்க? ஏங்க நான் கொஞ்சம் ஆர்ஷா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி பல மாணவர்களின் குமுறல் இருக்குங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையை எடுத்து நம்ம இவங்களுக்கு தியாகத்தை தரணுமா? ஏன் நான் கேட்கிறேன், விஜய் சார் நல்லது தாங்க, ஏங்க வச்சுக்கோங்க. உடனே இப்ப என்ன தெரியுமா, அந்த மதுரை உயர் நீதிமன்றம் ஆர்டர் போட்டோம்னா பாருங்க எதிர்கட்சியில எப்படி தடுக்கிறாங்க. எங்க அண்ணனே கவர்மெண்ட் வேலை கொடுத்தாலே எதிர்கட்சி என்ன, உங்க அண்ணன் என்னத்த கவர்மெண்ட் வேலை கொடுக்குது? நான் கேட்கிறேன், ஏன் உங்க அண்ணன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாருல்ல? அதான் சொன்னார்ல அன்னைக்கு, பண்ணம்மா ஜனம்மான்னு கேட்டா நான் ஜனத்தை தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னார்ல. நாங்க சொன்னோமா? உங்க அண்ணன் தானே சொன்னாரு. அப்ப அந்த ஜனத்துக்கு உங்க அண்ணன் தான் சம்பாரிச்சு பல கோடி, எங்க காசுலாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு கேட்டவர் தானே உங்க அண்ணன். அப்ப எடுத்து தர வேண்டியது தானே. ஏன் ஒரு குடும்பத்துக்கும் 1 கோடி இல்ல 2 கோடி 10 கோடி 20 கோடி 100 கோடி கூட கொடுங்க. விஜய் சார் கிட்ட பணம் இருக்குது. ஏங்க ஒன் ஆஃப் த காரணமாச்சு நீங்களா இருப்பீங்களா? முழு காரணம் நீங்க இல்லைன்னு கூட வச்சுங்க, ஒன் ஆஃப் த காரணமா இருப்பீங்களா? அப்ப அந்த குடும்பத்துக்கு காசு தரதுல என்ன தப்பு? அரசாங்க வேலை ஊராமுட்டு நெய் அரசாங்க வேலைன்றது. இதே நீங்க சம்பாரிச்சு வச்ச பணமாச்சு, நீங்க சம்பாரிச்சு வச்ச பணம் கொடுங்க. ஊராமுட்டு நெய்யில நீங்க எப்படி ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிடுவீங்க? இதுதான் இவங்க என்னன்னா எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. ஆனா அதை கேள்வி கேட்டா நம்மள வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த அரசாங்க வேலையோட ஏங்க உண்மையிலேயே அந்த பணி ஆணையம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க பாருங்களேன். இதற்காக தயாரான மாணவர்கள் அவங்களாம் சந்தோஷப்படுறான். எப்பா இது மாதிரி அப்போ இப்ப நாளைக்கு திடீர்னு விஜய் சார் எங்கன்னா அப்போ வர ஒரு 100 பேர் செத்து போனா அவனுக்கும் அரசாங்க வேலையா? அப்போ இது என்ன மாதிரி ஒரு டைட்டில் செட் பண்ண தெரியுமா? விஜய் சாரை பார்க்க போயிட்டு எவனா செத்து போனா அரசாங்க வேலை. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், அன்னைக்கு கரூர்ல செத்தவங்களுக்கு மட்டும் நீங்க அரசாங்க வேலை கொடுக்குறீங்களே, உங்களை பார்க்க வந்தானுங்க பாருங்க மாநாடுக்கு. ஏங்க கிட்டத்தட்ட 6 பேர் என்னமோ, ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல செத்தான், ஒருத்தன் அப்படி செத்தான், ஒருத்தன் மயக்கம் போட்டே செத்து போனா, 6 பேர் என்னமோ செத்து போனான். இதுல இன்னொருத்தன் அந்த வீடியோ கூட நம்ம பேசியிருப்போம். அந்த பையன் வந்து இவரை பார்க்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் இதாகி லாஸ்ட்ல அவன் செத்தே போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அவ்வளவு வருத்தப்பட்டு பேசினாரு, அவ்வளவு செலவாச்சுன்னு பேசினாரு. ஏன் அவங்கள குடும்பத்துல யாருங்கன்னா கவர்மெண்ட் வேலை கொடுக்க வேண்டியது தானே? அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இது கரூர் கேஸ் இருக்குங்க. கேஸ்ல இவரும் இன்வால்வ்டுன்னு காட்டின்னு இருக்காங்க, சிபிஐ விசாரிச்சுன்னு இருக்கு. அதனால இவங்கள பை அவுட் பண்ணோம். எங்க கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்க, இவங்களுக்கு அரசாங்க வேலையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க யாருன்னா போய் இவருக்கு எதிராக எதுனா ஒரு விட்னஸ் கொடுப்பாங்களா, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஐயோ விஜய் சார் எங்க தெய்வம் தானே சொல்லுவாங்க. நாளைக்கு யாருன்னா ஆமா யுவர் ஆனர் விஜய் சார் லேட்டா வந்தாரு யுவர் ஆனர், அதனாலதான் இந்த இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்களா? ஆமா யுவர் ஆனர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கல, அதனால தான் நாங்க செத்து போனோம். ஆமா யுவர் ஆனர் அங்க வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பே சரியில்லை, இவங்க சரியாவே ஹேண்டில் பண்ணல, மேனேஜ் பண்ணல.
எந்த ஒரு வழிகாட்டு முறைகளையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்களேன். எல்லாருமே ஆல்ரெடி எல்லாருமே அந்த வாங்கின காசுக்கு வந்து தெய்வமே அப்படின்னு தான் சுத்தின்னு இருக்காங்க. இவங்க நாளைக்கு அரசாங்க வேலையை வாங்கிட்டா என்னத்த பண்ண போறாங்க இவங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு அரசாங்க பணியை கொடுக்கறது எங்க யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏங்க அதை கூட விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து கஸ்டடி டெத் பண்ணியிருக்காங்க. அதாவது சிறைச்சாலையிலேயே வச்சு அடிச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. ஏங்க அவங்க குடும்பத்தில் யாருன்னா இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தா கூட ஓரளவுக்கு மனசு ஏற்றுக்கோங்க. ஏன்னா அந்த மனுஷன் தப்பு செஞ்சானோ தப்பு செய்யலையோ, பட் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஹேண்டில் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். ஏன்னா காவல்துறைன்றதோ யார் கட்டுப்பாட்டில் வருது? நம்ம விஜய் சார் கட்டுப்பாட்டில் வருது. ஸோ அதற்கு பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுத்தா ஏத்துக்கலாம், மனசு ஏத்துக்கும். ஏன்னா அவன் என்னையா பண்ணியிருந்தான், அவன் சும்மா ஏதோ பண்ணிருந்தவனை தூக்கி போய் சாவச்சிங்களே, அப்ப அரசாங்கம் பொறுப்பேற்கிறதுல தப்பே கிடையாது. இங்க நாங்க விஜயை பார்க்க வந்துட்டு நீங்க உயிரை விட்டு போவீங்க, அதுக்கப்புறமா காசையும் வாங்கிக்கினீங்க, அதுக்கப்புறமாவும் கவர்மெண்ட் வேலைன்னா எங்க தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஏத்துக்க மாட்டாங்க.